நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திருவெண்காட்டில் அமைந்திருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற ஒரு திருத்தலம் தான் ஸ்ரீ சுவதனேஸ்வர சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலில் தான் நவகிரகத்தில் புகழ்பெற்ற புதன் தனி ஆலயத்தில் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. அதனாலே பார்த்திங்கன்னா தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பக்த கோடிகள் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் இந்த கோவிலுக்கு வருவது வழக்கம். இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னென்னா, உலகத்திலேயே 3 குளங்கள், 3 மூர்த்திகள், 3 அம்பாள்கள், 3 விருட்சங்களை உள்ளடக்கிய ஒரு கோவில் இது. இந்த கோவிலில் ஆலமரம், அரச மரம், கொன்றை மரம் தலவிருட்சங்களாக விளங்கிட்டு இருந்துச்சு. அதில் பல 100 வருஷங்கள் பழமை வாய்ந்த அந்த அரச மரமானது நேற்று இரவு பெய்த மழையில் காற்றில் சுக்குநூறாக, அதாவது பிச்சு போட்டது போல் விழுந்து கிடக்குங்க. இந்த முக்குளங்கள்லையும் மூழ்கிட்டு இந்த அரச மரத்தை சுற்றி வேண்டுதல் வைத்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். அப்படியான பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த மரமானது, தலவிருட்ச மரமானது இப்படி சின்ன பின்னமாக சுக்குநூறாக நேற்று இரவு பெய்த அந்த மழையாலையும் சூறை காற்றாலையும் இப்படி கிடக்கு. இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்றுருக்கு. ஜூலை மாதம் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு உத்தேசிச்சிருக்காங்க. இந்த சூழலில் இந்த சம்பவம் நேற்று இரவு நடந்தது இந்த ஊரை சார்ந்த எங்கள் எல்லாருக்குமே வருத்தம் தான். இறைவன் நமக்கு சில விஷயங்களை உணர்த்துவார். அதாவது நாட்டிலேயோ அல்லது உலகத்திலேயோ அக்கிரமங்களும் அநியாயங்களும் அதிகரிக்கும்போது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் மூலமாக நம்மளை இறைவன் நம்மளை என்ன செய்வார்னா எச்சரிக்கை விடுப்பார். நாம் தான் மாற்றிக்கிட்டு நல்லபடியாக நடந்துக்கணும். நன்றியும் வணக்கங்களும்.